ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது இந்த கர்ம சந்நியாச யோகத்தில் இரண்டாவது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாசः கர்மயோகश्च நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்மசந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. சந்நியாசः கர்மயோகश्च நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்மசந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சந்நியாசா அப்படின்னு சொன்னால் என்ன? விடுதல். நம்மக்கிட்ட இருக்கிற விருப்பங்கள், செயல்முறைகள் அதெல்லாம் என்ன விடுறது சந்நியாசம்னு அர்த்தம். கர்மயோகச்ச கர்மத்தை கூடுதல். கர்மான்னு சொன்னால் என்ன? நம்மளுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மா, அதாவது அன்றாட நிகழ்வில் செய்ய வேண்டியது, வருடாந்திரத்தில் செய்ய வேண்டியது, மாசாந்திரத்தில் செய்ய வேண்டியது, அப்புறம் வாரத்தில் செய்ய வேண்டியது, ஒரு பட்சத்தில் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் எத்தகைய கர்மங்கள் ஒரு ஒரு வர்ணத்தாருக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவை அனைத்தையும் விடாது செய்ய வேண்டும். உபவும் சொன்னால் இந்த ரெண்டு இடத்துல நிஸ்ரேயசகரவு உயர்நலனை அளிப்பது ரெண்டுமே, அதாவது வாராந்திரம், பட்சம், மாதம், அப்புறம் வருடாந்திரத்தில் செய்யக்கூடிய எந்த கர்மாவாக இருந்தாலும் வர்ணத்தாருக்கு ஏற்ப அது இரண்டும், அதாவது இது எதையும் விடுறது சந்நியாசமாக இருந்தாலும் இது எல்லாம் செய்கிறதா இருந்தாலும் ரெண்டுமே என்ன ஸ்ரேயஸ்கரம் தான், ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இரண்டும் உயர்ந்த நலனை அளிப்பவே ஆகும். மேலும் தயோஸ்து அவற்றுள் எது கர்ம சந்நியாசாத் கர்மத்தை விடுதலும் கர்மத்தை செய்வதே சிறந்தது. கர்மத்தை விடுதலினும் கர்மயோகா விசிஷ்யதே கர்மத்தை செய்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னு கேட்டால், நமக்கு என்ற கர்மாவை விடாத செய்தாதான் அதில் ஒரு பற்று வரும். அந்த பற்று நம்ம செய்தால் கூட பெருமாள் இப்படி கரெக்டாக செய்கிறதுக்கு நம்மளை அனுகிரகம் பண்ணுறார். நம்ம இதை தெரியா செய்கிறோம், இந்த விட்டு போன கர்மாவை என்ன அது நாளைக்கு திருத்திக்கலாம், இதில் தேரும் தவறு பிழை இருக்குமானால் அந்த பிழையை நாளைக்கு இது போல் செய்யணும் தானே. அன்றாடம் செய்ய வேண்டிய வாழ்வியலுக்கு தேவையான கர்மாக்களை செய்வது அத்தியாவசியம். இதில் என்ன மாறுதலே கிடையாது. யாருக்கு எதாக இருந்தாலும், வயதானவராக இருந்தாலும், இளையவனாக இருந்தாலும், அப்புறம் எந்த வர்ணத்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு இட்ட கர்மாவை, விதித்திருக்கிற கர்மாவை விடாது செய்ய வேண்டும். அப்படி விடாது செய்யும் பொழுது அதன் அடியில் அது இன் கண்டினியூஷன் டு தட் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சிறப்பான ஒரு ஞானம், அறிவு, தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறக்கிறதுனால கர்மாவை விடுவதை காட்டிலும், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, அதெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பான்னு இல்லை, நம்பிக்கைக்கும் இதற்கு அப்பாற்பட்டது. கர்மாவை விடுவதை காட்டிலும் செய்வதே சிறந்தது. அதாவது கூடுவது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விடாது செய்யணும். எல்லா சனிக்கிழமையும் இதெல்லாம் செய்துக்கணும், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி இருக்கணும், இப்போ ஒரு பட்சத்துக்கு ஒரு தடவை ஏகாதசி துவாதசி எல்லாம் அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த வர்ணத்தவர்களுக்கு எல்லா வர்ணத்தில் இருக்கிறதும் சேர்த்து செய்யலாம். நம்ம எங்கே பிறந்திருக்கிறோமோ அந்த வர்ணத்திற்கு ஏற்ப உள்ள கர்மாக்களை விடாது செய்வது சிறந்தது. கர்மத்தை விடுதல் என்னும் காட்டிலும் கர்மத்தை கூடுதலே விசிஷ்யத்தே சிறந்ததாக சொல்லப்படும் அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.